எல்லாருமே சேர்ந்து நம்ம Z5ல திருமாணிக்கம் 50 மில்லியன் ஸ்ட்ரீமிங், அதாவது 5 கோடி பேர் வந்து நம்மளோட ஸ்ட்ரீமிங்ல பார்த்துருக்காங்க. ஒரு பெரிய பெரிய ஹியூஜ் சக்சஸ் நம்ம Z5ல. ரொம்ப உள்ள ஒரு பெரிய, ஏன்னா இப்போ அடுத்த சாட்டை பண்ணும்போதாவது கிளீனாக சொன்னாங்க 125 தேட்டர் இந்த இருக்குது, தேட்டர் லிஸ்ட்டு நீங்கள் கூட பேசிங்க நம்பரோடு கொடுத்தாங்க. அந்த படமும் லாஸ்ட் தான் எனக்கு, பட் பரவாயில்ல. அந்த தேட்டர் நம்பரோடு இருந்துச்சு. நான் பேசினேன், அண்ணே காலையில் வந்துச்சானே படம், மழைண்ணே பயங்கர மழை, இந்த நம்ம ஏரியாவிலே பெரிய மழை, நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் பெரிய மழைண்ணே, ஒன்றும் பண்ண முடியல, ஃபஸ்ட் டே யாருமே வரல, பரவாயில்லண்ணே அப்படின்னாவது இருந்துச்சுல. ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. நீ எங்கே இருக்கீங்கன்னே தெரியாமல் சுற்றுறது இருக்கு பாருங்கள், அதுதான் பெருஞ்சுத்து. மாணிக்கத்துக்கு முலாம் பூச முடியாதுண்ணே. இன்னொன்று, இப்போ வந்து டிஜிட்டல் மயமான ஒரு நேரத்தில் இது ரவியன்னு சொல்லலாம், நீங்கள் சொல்லலாம், நந்தா பேசம் சொல்லலாம், யாருனாலும் சொல்லலாம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா படம் வந்ததுன்னா நேரடியாக தேட்டரில் போய் பேசலாம், டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வச்சு அவங்க பேசலாம். ஆனால் இப்போ டிஜிட்டல் மயம் வந்ததுக்கு பிறகு இப்போ டிஜிட்டல் மயத்துக்கு காசு கட்டணுன்னே சுற்றிட்டு இருக்காங்க. நிறைய படங்கள் அப்படியே தேக்கத்தில் நிற்கிது, பல படங்கள் 1600 படங்கள். ஸோ ஒருவேளை இந்த டிஜிட்டல் மயம் இல்லாமல் இருந்தால் இந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஓடிடி தளங்கள்லாம் வராமல் இருந்தா அது எப்பயுமே சினிமா பின்னோக்கி போகாது. பரிணாம வளர்ச்சியில பார்வேட் தான், கிடையாது. கியூப்னு ஒரு இது வச்சிடறாங்க. அதுக்கே நம்ம வந்து ஒரு 10 தேட்டர்னு வைங்களேன், ஒரு தேட்டருக்கு 2 லட்சம் வச்சா கூட வந்துருமே உங்களுக்கு 20 லட்சம் ரூபா. அது பிரிண்ட்டுக்கு போகிற காசு தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வழக்கமாக பிரிண்ட்டுக்கு போகிற மாதிரி காசு. இப்போ இன்னொரு விஷயம் இல்லாமல் இருந்திருந்தால் இருக்குல்ல, நாளைக்கு இன்னொன்று புதுசாக வரும்ல, அது கூட தான் நம்ம ஃபைட் பண்ணணும். பின்னாடி அதுக்கு போய் ஆலோசித்து அது இருந்திருந்தாலும் நடந்திருந்தாலும் பேசுகிறது விஷயமே இல்லை தம்பி. இன்றைக்கி இது இருக்குது, நாளைக்கு இதை தாண்டி அட்வான்ஸாக வேறு ஒன்று வரும். அதுக்கு என்ன பதில் செய்ய போகிறோம், அதுக்கு எப்படி நம்மளை தயார்படுத்திக்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு ஓடிடி தளங்களில் ஓடிடி தான் காப்பாற்றுச்சுன்னு நான் சொல்கிறேன்ல. இல்லை, ஓடிடி வந்ததுனால தான் காப்பாற்றப்பட்டுச்சு. ஆனால் ஓடிடி தான் இன்னைக்கு கொஞ்சம் அழிச்சிக்கிட்டு இருக்குன்னு. அதெல்லாம் இல்லை இல்லை, ஓடிடி தான் மாணிக்கம் மாதிரி படங்களெல்லாம் காப்பாற்றுது. இல்லை சார், மாணிக்கத்துல அவங்களுக்கு பிடிக்கணும், அதெல்லாம் கிடையாது. சமுத்திரக்கனி இருக்கான்றதுக்காக இது நடக்கவே இல்லை, முதல்ல அது புரிஞ்சுங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல படைப்புகள். நான் ஆகால வேலை பார்த்தேன், ஆகால நான் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணும்போது அவ்வளவு நல்ல படைப்புகளை நாங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதனால் நல்ல விஷயமாக இருந்தால் அது என்னென்னா ஒரு 5 டீம் உட்காந்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம நார்மலாக படம் பண்ணுற மாதிரி எல்லாம் படக்குன்னு என்ன ஒருத்தர் பார்த்து முடிவெடுக்கிறது கிடையாது. ஓடிடியில் இப்போ வந்து ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா அவர் பார்த்து அவருடைய உயர் அதிகாரிகள் அவங்க பார்க்கணும். எல்லாருடைய கருத்தும் ஒத்த கருத்தாக இருந்தால் மட்டும்தான் அது மேலே வரும். இது வந்து இவர் நமக்கு தெரிஞ்சவர், இவர் பக்கத்து வீட்டுக்காரர், அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை. தரம் இருந்தால் மேலே வரும். அப்படி தான் அந்த தரத்துலேயும் மேலே வந்து தான் அது நின்றுச்சு. மாணிக்கம் எந்த விதமான சப்போர்ட்டும். இவர் கூட கேட்டார், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. சொல்லவே மாட்டேன், என் குழந்தைன்றக்கா நீ வாங்கிக்கோ, நான் எப்படி சொல்ல முடியும். நான் இதில் என் மேலே பெரிய வருத்தமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுவாக அந்த ஒரு போஸ்டரை பார்த்து தான் அதுவாக தான் தன்னை நோக்கி இழுத்துது அவங்கள. அப்படி தான் நடந்துச்சு. டைரக்ட் சார் ஆக்சுவலாக லாட்ரி வந்து இங்கே இருக்கும் பொழுது பல குடும்பங்கள் அழிஞ்சிருச்சு அந்த லாட்ரி வரும்போது. அதனால தான் அதை வந்து அரசாங்கம் வந்து தடை பண்ணி அதை நம்ம இது பண்ணோம். ஆனால் வெளி மாநிலத்தில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற டைமில் லாட்ரியை பற்றி ஒரு ப்ரொமோஷன் அதுலேருந்து நோக்கம். லாட்ரி கிடையாதுங்க, நேர்மையான கதை. லாட்ரி வந்து டூல் தான், அது பேக் ட்ராப் தான், அது வந்து டூல் தான். இது நேர்மையான கதை, நேர்மையோட கதை. இது இல்லை நீங்கள் கேட்டீங்களா, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். பாருங்க, எல்லா படங்களும் ஓட்டிட்டு வாங்க மாட்டாங்க. நம்ம நண்பர் ஆர்யா சொன்னார், டார்லிங் தயவு செய்து கேட்டாங்கன்னா எதுவுமே யோசிக்காமல் விற்று உடனே கொடுத்துருங்க அப்படின்னாரு. தேட்டரில் கூட நம்ம வந்து தெரிஞ்சவங்க அவங்க தேட்டருக்கு. நான் மாணிக்கம் இல்லை திருமாணிக்கம் படத்தில் நான் நடிக்கலை, எந்த வேலையும் செய்யலை. ஆனால் அந்த படத்தை நான் கொண்டாடிட்டே இருக்கேன் இன்னுமே. காரணம், இப்போது தங்கம், வைரம், பிளாட்டினம், முத்து, பவளம், ஏகப்பட்ட விலை உயர்ந்த பொருளுக்கு விலை இருக்குது. விலை ஏதோ ஒரு விலை இருக்கும். இந்த திருமாணிக்கத்துக்கு விலையே கிடையாது. நான் ஏன் இதை இவ்வளோ மிகைப்படுத்தி பேசுகிறேன்னா, அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனுடைய உண்மை. அதுக்கு முன்னாடி நான் இயக்குனரை பற்றி பேசி ஆகணும். எனக்கும் இயக்குனருக்கும் எப்படி ஒரு சந்திப்புனா, நான் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்டில் வந்து போராட்ட களத்தில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து எப்போவுமே அக்கறையாக கேட்டு, நீ பாதுகாப்பாக இருக்கியா, எதுவும் உதவி வேணுமான்னு கேட்குறதுல ஒரு 2-3 பேர். ஒன்று விஜய் சேதுபதி, 2வது கார்த்திக் சுப்பராஜ், 3வது நந்தா பெரியசாமி. எனக்கு யாருன்னே தெரியாது, அப்போ பழக்கமே கிடையாது. என் நம்பரை வாங்கி
என்னை வந்து நலம் விசாரிச்ச இந்த 3 பேரை நான் என்னைக்குமே மறக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து நந்தா பெரியசாமி வந்து சொல்லிட்டே இருந்தார், அதனாலேயே நீ நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுண்டா, உன்னுடைய உண்மையான உணர்வு, அந்த தமிழ் பற்று, அந்த கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து போராட்ட குணம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தம் வீடுன்னு ஒரு படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும் நந்தா பெரியசாமி அண்ணனுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதையாசிரியர் இருக்காரு. அவர் ஒரு பெரிய எழுத்தாளர். உங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியலன்னு தெரியல. ஒரு பத்திரிகை துறையில மிகப்பெரிய எழுத்தாளராக இருந்து, பத்திரிகை ஆசிரியராக இருந்து, அதுக்கப்புறம் கதையாசிரியராக, அப்புறம் உதவி இயக்குனர், பெரிய நீண்ட ஒரு பயணம் இருக்கு அவருக்கு. பல கஷ்டங்களை கடந்து, இன்னல்களை கடந்து, எல்லாமே கடந்தா வரணும். அது ஏன் கஷ்டம்னு சொல்றேன்னா, அந்த கஷ்டம் ஒரு பொருளாதார ரீதியா, குடும்ப ரீதியா, நம்ம வந்து குடும்பத்தை பார்க்கவும் முடியாம இருக்கக்கூடிய வேதனை இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய வேதனை. அதெல்லாம் தாண்டி கூட சினிமால ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜெயிச்ச பல இயக்குனர்கள்ல நந்தா பெரியசாமி அண்ணனையும் பார்க்குறேன். அவருடைய திறமை நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இதன் மூலியமா நான் தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ரஷ்மி ராக்கெட்னு ஒரு படம், அது வந்து தாப்சி நடிச்சாங்க, ஹிந்தியில் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட். சேம் இதே ZEE5ல 100 மில்லியனா, அது 100 ஏதோ கரெக்டாக தெரியல, அதுக்கு மேலேயே நிறைய வியூஸ் போயிருக்கு, நிறைய பிஸ்னஸ் ஆயிருக்கு. ஒரு தமிழன் ஒரு மும்பையில் போயிட்டு இவ்வளோ பெரிய ஆளுமையான கதையாசிரியராக இருக்கிறது நம் தமிழுக்கு பெருமை, தமிழ்நாட்டுக்கு பெருமை. அண்ட் தொடர்ந்து நான் அவரோட வேலை செய்யணும்னு ஒவ்வொருட்டி கேட்டுகிட்டே இருக்கேன். நான் வந்து சொல்லுவேன், அடுத்த படத்தில் நான் இல்லைன்னா நீங்கள் கொலை கேஸில் உள்ளே போயிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி மிரட்டி தான் அவர்கிட்ட நான் வாய்ப்பு கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா ஆனந்தம் விளையாடு வீடு பண்ணும்போது ஒரு பெரிய பட்டாளம், பெரிய கஷ்டம். ஒரு 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 விஷயத்தை நான் கண்டிப்பாக அண்ணனை பற்றி சொல்லணும். நாங்கள் வந்து ஒரு 15-20 ஆக்டர் இருக்கோம். சேரன் அண்ணன், சரவணன் அண்ணன், பருத்திவரன் சித்தப்பு, கௌதம் கார்த்திக், அந்த பொண்ணு ஹீரோயின், ஏகப்பட்ட பேர், எனக்கு டக்கு டக்குன்னு பேர் வரல, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கும். திடீர்னு வந்து கிளைமேக்ஸ் எடுக்க வேண்டிய சூழலில் வந்து ஒரு முக்கியமான சீன் எடுக்க வேண்டிய நேரத்தில் வந்து சரவணனுக்கு வந்து சுகர் ஷூட்டப் ஆகி பயங்கரமாக சீரியஸ் எமர்ஜென்சி கண்டிஷன் போயிட்டாரு. எப்படி எடுக்கிறதுனே தெரியல, கொரோனா டைம் வேறு, ஒட்டுமொத்த டீமும் போயிட்டோம். அவர் இல்லாமல் எந்த சீனுமே எடுக்க முடியாது. ஒரு நாள் ரூம்ல சும்மா உட்காந்துருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு, பேக்கப் பண்ணிட்டு போவோம்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ரங்கநாதன் சார். இல்லை முடியாது, எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியாது, இவ்வளோ டேட்டு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே ஷூட் பண்ணலான்னு சொல்லி டூப் வச்சு ஷூட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசருக்கு செலவு இல்லாமல் எப்படி சீட் பண்ணி அதை திருப்பி எப்படி மேட்ச் பண்ணாருன்னே படத்தை பார்த்த போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எனக்கு டவுட் ஆச்சு, என்னங்க எப்படி எடுக்கிறீங்க, சரியா வருமான்னு கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு டெக்னிக்கலாக தெரியாது, பட் அது படம் பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு ஃப்ரெண்ட்லியாகவும், இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய படத்தை எப்படி எடுக்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையும் கொண்ட நந்தா பெரியசாமி அண்ணவர்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அடுத்து எங்கள் அண்ணன் சமுத்திரக்கனியை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ சினிமா பற்றியே பேசும்போது சினிமா நடிகர்கள் பற்றி மட்டும் பேச முடியும், நடிகர்கள், இயக்குனர்கள். அஜித் சார்னா தன்னம்பிக்கைன்னு எல்லாருக்குமே தெரியும். சமுத்திரக்கனி அண்ணன்னா நம்பிக்கை அப்படின்னு நம்ம டிக்ஷனரியில் வச்சுக்க வேண்டியதான். நம்பிக்கை, ஒழுக்கம், எப்படி வாழணும், அன்போடு எப்படி வாழணும், அறத்தோடு எப்படி வாழணும்னா சமுத்திரக்கனி அண்ணன் அப்படின்னு ஒரு நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பொது வாழ்க்கையா இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், சினிமா வாழ்க்கையா இருக்கட்டும், அதை வந்து அது அவ்வளோ அழகாக கடைபிடிச்சு போகிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிரமம். எல்லா நேரத்துலையும் நம்ம வந்து அது ஒரு நேர்கோட்டில் பயணிப்பது என்பது ரொம்ப ரொம்ப சிரமம். அது பயணிச்சுட்டு ஜெயிக்கிறது அதை விட சிரமம். இப்போ அண்ணன் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போறீங்கன்னா ஸோ இன்னும் போகணும். இது லாங்குவேஜ், கலைஞனுக்கு லாங்குவேஜ் பேரியரே கிடையாது. அதனால எங்க வேணா போலாம். ஆனா ஆமா, அல்ல அந்த பேரியர் சொல்லனே, இந்த நடிக்க கூடாதுன்னு ஒரு தடை கிடையாது. ஏன் இப்படி பாலா ஏங்க, அதான் இந்தியனா இருந்து ஹிந்தி கத்துக்கிறது தப்பு இல்லை, தேவைப்படுறவங்க கத்துக்கிட்டோம். இது கலை எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, மொழி, இனம், ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது கலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கலைஞன் உலகத்துக்கே போகணும். எப்படி விஜய் சேதுபதி போகணும், தனுசார் போகும்போது நான் சந்தோஷப்படுறோம்ல, அப்படி எங்க அண்ணன் சமுத்திரக்கனி போகும்போது நாங்கள் நம்மளெல்லாம் சந்தோஷப்படுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை என்றால் எங்க அண்ணன் சமுத்திரக்கனி தான். அந்த படத்துல நடிக்கும் போது உண்மையிலே நான் 3 வாட்டி பார்த்தேங்க அந்த படத்தை.
3 வாட்டி பார்த்துட்டு 3வது தடவை இவருக்கு தேட்டர்ல கூப்பிட்டு வச்சு மாலையை போட்டேன். 2 பேருமே கூப்பிட்டு அண்ணன் அவைலபிள் இல்லை, அவருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன் பிஸியா இருந்தாரு. டைரக்டரை கூப்பிட்டு தேட்டர்லேயே வச்சு முடிச்ச உடனே அந்த இடத்துலயே மாலையை போட்டு ஒரு வேலை நான் பண்ணேன். ஏன்னா ஐயோ ஒரு ஃப்ளோ போச்சு. பாராட்டுவதற்கு ஒரு ஒவ்வொரு நடிகனும் ஒவ்வொரு இயக்குனர்களும் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமாண்ணே? ஏன்னா இந்த மாணிக்கத்தை பத்தி பேச வேண்டியது அவ்வளவு இருக்கு, கணியனை பத்தி பேச வேண்டியது நிறைய இருக்கு. இந்த பாராட்டுது இருந்ததுன்னா என்னதான் சம்பளம் நம்ம வாங்குறோம், என்னதான் படம் ஹிட்ன்ற ஒரு சந்தோஷத்தை தாண்டி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் போனை எடுத்து வச்சு பார்த்துட்டே இருப்போம். யாராவது போன் பண்ண மாட்டாங்களா? ஏய் நல்லா இருக்கு, ஏய் சூப்பரா இருக்கு, ஏய் செம்மையா நடிச்சிருக்க, படம் ஹிட் செம்ம, அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு, அந்த கைத்தட்டு விசில கேட்கறதுக்கு எல்லா கலைஞரும் காத்து கொண்டிருப்போம். அப்படி அந்த பாராட்ட நேரடியா போய் பாராட்டும் நான் நினைச்சேன். இந்த 2 வருஷமா நான் என்னோட ட்ரஸ்ட்ல இருந்து அது ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்கேன். முதல் முறையா கருடனுக்கு சூரியனுக்கு போய் பாராட்டினேன், நேரடியா போய் பாராட்டினேன். அடுத்து அமரன் டைரக்டர் போய் நான் பாராட்டினேன். அடுத்து அண்ணனை போய் பாராட்டி இருக்கேன். எனக்கு பர்சனலா நான் கனெக்ட் ஆகும்போது நான் பாராட்டுக்கு, அது மற்ற படங்களை கம்பேர் பண்ணல. ஸோ பாராட்டு என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயம் நான் ஏங்குறேன், எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், அதை நான் கொடுக்குறேன். இப்போ அதுதான் நான் இங்க வந்திருக்கேன். ஸோ சமுத்திரக்கனி அண்ணன் வந்து நான் வந்து லண்டன்ல இருக்கும் போது அவர் மதுரைன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் இங்க வந்ததுக்கப்புறம் தெரியும் அவர் ராஜபாளையம். அப்போ நான் நினைச்சுப்பேன், ஓகே சமுத்திரக்கனி அண்ணன், சசிகுமார் அண்ணன், நம்ம சவுந்தரராஜா சா 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 அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் கனவு கண்டு இவங்களோட வேலை செய்யணும் ஆசைப்பட்டேன், வேலை செஞ்சேன். என்னுடைய ஆசையை அவளை நோக்கி போயிட்டே இருந்தேன், வேலை செஞ்சேன். அவங்கள மாதிரி வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு எல்லாமே இவங்க எனக்கு ஒரு முன்னோடிகள் இவங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல கலைஞர்களையும் நல்ல நல்ல மனிதர்களையும் படங்கள் மூலியமாகவும் சரி, சொந்த வாழ்க்கை மூலியமாகவும் சரி, கனி அண்ணன், சசி அண்ணன், பாலா அண்ணன், இவங்க எல்லாம் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய, பாரதராஜா ஐயா எல்லாருமே எங்களுக்கு மிகப்பெரிய முன்னோடி. அதில் சொல்வதில் நான் மாறுதட்டி கொள்வேன், நானும் முதலக்காரன் தான் அப்படின்னு. ஸோ அங்க ஆரம்பிச்ச வட்டம் சசி சமுத்திரக்கண்ணன் மேல இருந்த ஒரு லவ், காதல் எல்லாமே இன்னமும் குறையாம இருக்கு. இப்பயும் எங்க பார்த்தாலும் அவரை தனியா பாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்பனா ஆபீஸ்ல போய் பார்ப்பேன், வருவேன். இப்போ வாய்ப்பே இல்லை. எங்க இருக்காரு, இந்த பிளைட்ல இருக்காரு, பிளைட்ல இருக்கான்னு சொல்லிருக்க மோகன் சந்திரன் கேட்டா. ஸோ இன்னும் சமுத்திரக்கண்ணன் நல்லா பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். நம் தமிழ் படம் எல்லா இடத்துலையும் போய் சேரணும்னா அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் நாசர் சார், இந்த படத்தில் எல்லாருமே நல்ல சூப்பரா வேலை பார்த்தாங்க. நாசர் சாரை பத்தி சொல்லியே ஆகணும். இந்த படத்துல தான் எனக்கு நாசர் சார் நடிப்பை பத்தி நம்ம சொல்றதுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து அப்படியே வாழ்ந்திருப்பாரு, ஒரு அந்த கேரக்டராவே வாழ்ந்திருப்பாரு. ஒரு எனக்கு பார்த்தப்போ கடைசியில கையெடுத்து கும்பிட்டுட்டேன் நான். சாய்பாபா மாதிரி எனக்கு தெரிஞ்சது அந்த கேரக்டர். ஸோ அந்த அளவுக்கு இப்ப நான் யோசிக்காம இவ்வளவு பேசுறேன்னா எனக்கு மாணிக்கம் வந்து அவ்வளவு பாதிச்சிருக்கு. இந்த பாதிப்பு எதுக்காகனா நேர்மைக்காக. எல்லா மனிதர்களும் அன்போடு வாழணும், அறத்தோடு வாழணும், நேர்மையோடு வாழணும், ஒழுக்கத்தோடு வாழணும். முடிஞ்ச அளவுக்கு இதை வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்றத நானும் வலியுறுத்துறேன். இந்த படமும் அதுதான் வலியுறுத்துகிறது. பார்க்காதவர்கள் தயவு செஞ்சு மறுபடியும் பாருங்க. இது வியாபாரத்துக்காக அல்ல, நம் வாழ்க்கைக்காக, நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக. அண்ட் இது அகைன் வியாபாரம் வந்தால்தான் நந்தா பெரியசாமி என்ன மாதிரி இன்னும் பெரிய 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 பட்ஜெட் படங்கள் பண்ணுவாங்க. நிறைய கதைகள், நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கும். வாய்ப்புக்கு மிக மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் இன்னுமே அந்த பாண்டிங் இருக்குது போல சார், அப்பா மகளோட பாண்டிங். நம்ம மூவி திருமாணிக்கம் வந்து ஜி5ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆன ஜி5க்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நந்தா பெரியசாமி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. அவ்வளவுதானா? நீங்க எவ்வளவு பேசணும், நல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சமுத்திரக்கனி அப்பாவோட நடிக்கிறது எப்படி இருந்துச்சு, அதை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. அந்த அப்பா மகள் பாண்டிங் பத்தி சொல்லுங்க. சமுத்திரக்கனி அங்கிள் வந்து ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாகவும் கைண்டாகவும் இருந்தாங்க. அங்கிள் எல்லாமே எங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க, நாங்களும் எல்லாமே ஷேர் பண்ணி ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஷூட்டிங் டேஸ் எல்லாம். தேங்க்யூ. அவ்வளோதானா? ஓகே. இந்த பொண்ணு நல்ல